நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் நடப்பாண்டிற்கான முதல் கூட்டம் தொடங்கிய நிலையில் கடந்த 3 ஆண்டுகளைப் போலவே ஆளுநர் RN ரவி தனது உரையை முழுமையாக வாசிக்காமல் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பேரவையில் தேசிய கீதமும் தாமும் அவமதிக்கப்பட்டதாக ஆளுநர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் ஆளுநர் உரையுடனேயே ஆண்டின் முதல் பேரவை கூட்டம் தொடங்க வேண்டும் என்ற நடைமுறையை திருத்த முயற்சி மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடியாக அறிவித்திருக்கிறார். ஆளுநர் வெளிநடப்பு செய்ததில் தொடங்கி திமுக கூட்டணி எம்எல்ஏக்களின் எதிர்ப்பு முழக்கம் என நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் தொடங்கியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கும் காலகட்டத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கியது. நடப்பாண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் உரையுடனேயே பேரவை தொடங்க வேண்டும் என்ற நடைமுறைப்படி இந்த முறையாவது அரசின் உரையை ஆளுநர் வாசிப்பாரா அல்லது கடந்த ஆண்டுகளைப் போல அரசின் உரையை புறக்கணிப்பாரா என்ற கேள்வி எழுந்தது. காலை 9:30 மணியளவில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் காலை 9:23 மணிக்கு ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்தடைந்தார். ஆளுநரை சபாநாயகர் அப்பாவு, சட்டப்பேரவை செயலாளர் உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று பேரவைக்கு அழைத்து சென்றனர். ஆளுநர் வருகைக்காக முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் காத்திருந்த சூழலில் பேரவைக்குள் நுழைந்த ஆளுநர் தன் இருக்கையில் அமராமல் நின்று கொண்டிருந்தார். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டதும் அடுத்ததாக தேசிய கீதம் இசைக்கப்படும் என காத்திருந்த ஆளுநருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. சிறு மௌனத்திற்கு பிறகு அவை உறுப்பினர்களுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தமிழில் கூறி தனது உரையை தொடங்கிய ஆளுநர் சிறு இடைவெளி விட்டதும் அனைத்து உறுப்பினர்களும் காதுகளை கூர்மையாக்கி இருக்கையின் நுனிக்கே வந்தவர் என்ன சொல்ல போகிறார் என உற்று நோக்கினர். எடுத்த எடுப்பிலேயே அரசு மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறி அரசு கொடுத்த உரைக்கு பதில் தனது சொந்த கருத்தை கூற முற்பட்ட ஆளுநர் தேசிய கீதம் இங்கு அவமதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதனால் அதிர்ந்து போன சபாநாயகர் மைக்கை எடுத்து பேசி குறுக்கீடு செய்ததாக தெரிகிறது. உரையை முதலில் வாசித்து இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படுவதுதான் சட்டமன்ற மரபு என்று கூறிய சபாநாயகர் குறுக்கீடு செய்ததற்கு மன்னிக்கவும் என 3 முறை கூறியதாக சொல்லப்படுகிறது. அப்பாவு பேசும் வரை அமைதி காத்த ஆளுநர் மீண்டும் பேசும்போது ஆளுநர் பேசும்போது இப்படி இடையூறு செய்வது சரியல்ல என்றும் சட்டப்பிரிவுகள் பற்றி தனக்கு நன்றாக தெரியும் எனவும் கூறினார். மீண்டும் குறுக்கிட்ட சபாநாயகர், நீங்கள் சிறந்த அதிகாரி என்பது தங்களுக்கு தெரியும், ஆனால் அவையின் மரபுகளை மாற்ற முயற்சிக்க வேண்டாம் என கூறியதாக தெரிகிறது. அப்போது ஆளுநரின் மைக் ஆஃப் செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் ஆளுநர் கோபத்துடன் தனது இருக்கையில் அமர்ந்தார். பிறகு மீண்டும் பேசத் தொடங்கிய ஆளுநர் RN ரவி மறு நிமிடமே வெறுட்டென எழுந்து தனது மைக்கை ஆஃப் செய்து அவமானப்படுத்தி விட்டதாக அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டு வெளிநடப்பு செய்தார். ஆளுநரின் செயலை கண்டித்து முதல் ஆளாக எம்எல்ஏ வேல்முருகன் கண்டன முழக்கம் எழுப்பியதும் ஏனைய திமுக கூட்டணி எம்எல்ஏக்களும் ஆளுநரின் செயல்பாட்டை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். சரியாக 9:29 மணிக்கு பேரவைக்குள் நுழைந்த ஆளுநர் 9:37 மணிக்கெல்லாம் வெளிநடப்பு செய்தது பேரவை உறுப்பினர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஆளுநரின் வெளிநடப்பு குறித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆளுநரின் செயல் அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல என்றும் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 176 படி ஆளுநர் உரை என்பது மாநில அரசால் தயாரிக்கப்பட்டு ஆளுநரால் முழுமையாக படிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இதில் ஆளுநர் தனது சொந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கோ மாநில அரசால் தயாரித்து வழங்கப்பட்ட உரையில் நீக்கம் செய்வதற்கோ இடமில்லை என்றும் திட்டவட்டமாக கூறினார். மேலும் ஆளுநரின் செயல் வருத்தமளிப்பதாகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஒத்துழைப்பவராக இருக்க வேண்டிய ஆளுநர் மாநில நிர்வாகத்தை முடக்கவும் பொது மேடைகளில் அரசியல் பேசி அரசுக்கு எதிராக அவதூறு பரப்பி வருவதாகவும் முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தார். ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராக, மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக, உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும். மக்களுடைய பேராதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ள அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு கூடியவராக இருக்க வேண்டும். அதைத்தான் அரசமைப்பு சட்டமும் அந்த பதவி வகுப்பிடம் இருந்து எதிர்பார்க்கிறது. ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அதற்கு மாறாக செயல்படுகிறார்.
மாநில நிர்வாகத்தை முடக்கவும் பொது மேடைகளில் அரசியல் பேசியும் அவதூறு பரப்பி வருகிறார். ஆளுநரால் வாசிக்க மறுக்கப்பட்ட உரையின் ஆங்கில மொழியாக்கத்தை சபாநாயகரால் படிக்கப்பட்டதாகவே இப்பேரவை கருதுவதாகவும், சபாநாயகரால் படிக்கப்பெற்ற உரையின் தமிழாக்கம் மட்டுமே பேரவை நடவடிக்கையில் இடம்பெறும் என்ற தீர்மானம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் முன்மொழியப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. ஏற்கனவே உள்ள நடைமுறைகளை பின்பற்றி தமிழ்நாடு அரசால் தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் உரையை பேரவையில் படிக்காமல் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சென்று வருவதை இப்பேரவை ஏற்கவில்லை. மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மேசையில் உள்ள கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கில மொழியாக்கம் இங்கே மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் படிக்கப்பட்டதாக இப்பேரவை கருதுகிறது. நிறைவாக பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஆளுநர் தொடர்ந்து நடைமுறையை மீறி வருவதால் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் உரையோடு தொடங்க வேண்டும் என்ற அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான முன்னெடுப்பை நாடாளுமன்றத்தில் திமுக மேற்கொள்ளும் என அறிவித்தார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.